ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நாட்களாகிய கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஆதாரமாக உலகத்தின் கடைசி நாட்களில் நிறைவேறும் என்று கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் எப்படி நமது நாட்களில் நிறைவேறி இருக்கின்றன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். முன்பு எப்போதுமே இல்லாத அளவிற்கு இப்போது நாம் பயன்படுத்துகிற பல்வேறு அதிவேக வாகனங்களை பற்றியும் யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படுகிற போர் விமானங்கள், பீரங்கிகள் குறித்தும் வேதத்தில் தீர்க்க தரிசனங்களாக முன்னுரைக்கப்பட்டுள்ளது. முதலில் வாகனங்களை குறித்து பார்ப்போம். நாகும் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும், அவைகள் தீவட்டிகளைப் போல வேகமாய் பறக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனமானது ஏறத்தாழ 2500 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஆனால் நம்முடைய நாட்களில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. இந்த வசனத்தில் ரதங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தையானது தற்போதைய போக்குவரத்து வாகனங்களை குறிக்கும். முந்தைய நாட்களில் வாகனங்கள் கிடையாது, கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஜனங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்துதான் சென்றார்கள். சற்று வசதி உள்ளவர்கள் தங்கள் பிரயாணத்திற்கு கழுதை, குதிரை, ஒட்டகம் போன்ற மிருகங்களை பயன்படுத்தினார்கள். ராஜாக்கள் ரதங்களை பயன்படுத்தினார்கள். அந்த ரதங்களை குதிரைகள் இழுத்து சென்றன. நாகும் என்ற தீர்க்கதரிசிக்கு தேவன் இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கப் போகும் மிகப்பெரிய டெக்னாலஜி வளர்ச்சியை குறித்து தரிசனத்தில் காண்பித்தார். ஆனால் 2500 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஜனங்கள் தங்கள் கனவில் கூட தற்போதைய வாகனங்களை பார்த்ததே இல்லை. அவர்கள் இப்படிப்பட்ட வாகனங்களை கற்பனை பண்ணி கூட பார்த்ததில்லை. அதனால்தான் தேவன் நாகும் தீர்க்கதரிசிக்கு இந்த வாகனங்களை குறித்து காண்பித்த போது அவருக்கு தான் பார்க்கும் தரிசனம் என்னவென்று புரியவில்லை. இப்படிப்பட்ட எந்த பொருளையும் அவர் பார்த்ததே கிடையாது. அதனால்தான் பார்ப்பவைகள் என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. எனவே தற்போதைய வாகனங்களை அவர் தரிசனத்தில் பார்த்தபோது அவற்றை ரதங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய நாட்களில் போக்குவரத்து பயன்பாட்டில் இருந்தது ரதங்கள் மட்டுமே. அதனால்தான் தான் பார்த்த வாகனங்களை ரதங்கள் என்று கூறியிருக்கிறார். ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும் என்று கூறினார். தற்போதைய எல்லா போக்குவரத்து வாகனங்களும் ஓடும்போது பைக், கார், ஆட்டோ, லாரி இன்னுமாய் நாம் பயன்படுத்துகிற எல்லா வாகனங்களுமே இயங்கி ஓடும்போது அவற்றின் என்ஜின் இயங்குவதால் இறைகின்றன. இரைச்சல் சத்தம் வருகிறது. அதைத்தான் நாகும் தீர்க்கதரிசி ரதங்கள் கடகடவென்று தெருக்களில் ஓடும் என்று கூறுகிறார். மேலும் நாம் வாகனங்களை ஓட்டும்போது தெருக்களிலும் ரோடுகளிலும் போக்குவரத்து விதிகளின்படி வலதுபுறம் இடதுபுறமாகத்தான் ஓட்டுகிறோம். இதைத்தான் ரதங்கள் வீதிகளில் இடதுசாரி வலதுசாரி வரும் என்று குறிப்பிடுகிறார். மேலும் நம்முடைய எல்லா வாகனங்களிலுமே ஹெட்லைட் இருக்கிறது. நாம் வாகனம் ஓட்டும்போது ஹெட்லைட் எரிகிறது. இதை பற்றித்தான் அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்குகிறது என்று சொல்கிறார். தற்போதைய வாகனங்கள் தெருக்களிலும் சாலைகளிலும் அதிவேகமாக பாய்ந்து செல்வதை நாகும் தீர்க்கதரிசி தரிசனத்தில் பார்த்தபோது அவை மின்னலை போல வேகமாக பறக்கும் என்று குறிப்பிட்டார். எவ்வளவு துல்லியமாக இந்த கடைசி நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற வாகனங்களை குறித்து நமது வேதாகமத்தில் 2500 வருஷங்களுக்கு முன்பே தேவன் முன்னுரைத்து அவற்றை நமது நாட்களில் நிறைவேற்றியிருக்கிறார் பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கடைசி நாட்களில் அறிவு பெருகி போகும் என்று கூறப்பட்டுள்ளது போல இதற்கு முன்பு எந்த காலத்திலுமே இல்லாத அறிவியல் வளர்ச்சி இப்போது மிக மிக அதிகமாக உள்ளது. ஐசக் நியூட்டன் என்ற சயின்டிஸ்டை குறித்து அறியாத கேள்விப்படாதவர்கள் யாருமே நம்மில் இருக்க முடியாது. அவர் ஒரு யூத விஞ்ஞானி, ஆனால் கிறிஸ்தவர். அவர் எப்போதுமே வேதாகமத்தை நன்கு வாசித்து ஆராய்ந்து தியானிப்பவர். அப்பொழுது ஒருமுறை அவர் கிபி 1680ஆம் வருஷத்தில் தன்னுடைய சக விஞ்ஞானியான வால்டர் என்பவரிடம்
இனி வரும் நாட்களில் 50 மைல் வேகத்தில் மனிதர்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய சாதனங்கள் பூமியில் வரும் என்று கூறினாராம். அப்போது தேவ நம்பிக்கை இல்லாத நாத்திகரான வால்டர் என்ற அந்த விஞ்ஞானி ஐசக் நியூட்டனை பார்த்து மிகவும் கேலி பண்ணி பரியாசம் பண்ணி நகைத்து நியூட்டனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. கிறிஸ்தவர்களுடைய பைபிள் என்கிற புஸ்தகத்தில் உள்ள எதையோ படித்து படித்து நியூட்டன் மெண்டலாகிவிட்டான் என்று பரியாசம் பண்ணினாராம். ஆனால் இப்போது 50 மைல் வேகத்தில் மட்டுமல்ல, 1500 கிலோமீட்டர் வேகத்தில் கூட மனிதனால் பிரயாணம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அதிவேக நவீன வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. மேலும் தற்போதைய யுத்தங்களில் நாடுகள் பயன்படுத்துகிற போர் விமானங்கள், பீரங்கிகள், ட்ரோன்கள் இவற்றை குறித்தும் கடைசி நாட்களில் நடக்கிற யுத்தங்களில் மனிதர்கள் இவற்றைத்தான் பயன்படுத்துவார்கள் என்பதை குறித்தும் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பே தேவனால் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நமது நாட்களில் மிக வேகமாக நிறைவேறியிருக்கிறது. வெளிப்படுத்துற விசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தரிசனத்தை தேவன் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காண்பித்த போது பூமியில் விமானங்கள், ஹெலிகாப்டர், பீரங்கி எதுவுமே கிடையாது. அவருடைய காலத்தில் யுத்தத்திற்கு போர் வீரர்கள் குதிரைகளைத்தான் பயன்படுத்தினார்கள். அதனால்தான் இந்த தரிசனத்தை யோவான் பார்த்தபோது அவருக்கு தான் பார்ப்பது என்னவென்று புரியவில்லை. அவருக்கு அது முற்றிலும் வினோதமாய் இருந்தது. அப்போது பூமியில் இல்லாதவற்றை அவர் பார்த்தார். அதனால்தான் அவர் விமானங்களையும் பீரங்கிகளையும் வெட்டுக்கிளிகள் என்றும் குதிரைகள் என்றும் குறிப்பிட்டார். இப்போதும் மிக உயரத்தில் செல்லும் விமானங்களை நாம் பார்த்தால் அவை பார்ப்பதற்கு வெட்டுக்கிளிகளின் தோற்றத்திலேயே இருக்கிறது. அவைகளின் தலைகளில் கிரீடம் இருப்பதாக கூறுகிறார். அதாவது விமானத்தை இயக்கும் பைலட் தலையில் வைத்திருக்கிற ஹெல்மெட்டை தான் கிரீடம் என்று சொல்கிறார். அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன என்று கூறுகிறார். இப்போதுள்ள நவீன போர் விமானங்களின் முன்பகுதி பார்ப்பதற்கு மனிதனுடைய முகத்தை போலவே உள்ளது. மேலும் 8ஆம் 9ஆம் வசனங்களில் அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளின் கூந்தலை போல் இருந்தது என எழுதப்பட்டுள்ளது. தற்போதைய ஹெலிகாப்டர் இயங்கும் போது அதன் மேற்பகுதியில் உள்ள ஃபேன் மிக வேகமாக சுற்றுவதைத்தான் ஸ்திரீகளின் கூந்தலை போல் இருந்தது என்று சொல்கிறார். மேலும் அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தது என்று கூறுகிறார். விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் வேகமாக பறக்கும்போது கேட்கிற சத்தமாகிய இரைச்சலைத்தான் ரதங்களின் இரைச்சலை போல் இருந்தது என்று குறிப்பிடுகிறார். மேலும் 9ஆம் 10ஆம் வசனங்களில் இரும்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன என்று எழுதப்பட்டுள்ளது. இப்போது யுத்தங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற கவச வாகனங்களாகிய பீரங்கிகளைத்தான் இப்படி கூறுகிறார். பீரங்கிகள் மிக உறுதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதைத்தான் மார்க்கவசங்கள் இருந்தன என்றும், பீரங்கியின் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் இருந்து குண்டுகளை போட்டு சுடுவதற்கு பயன்படுத்தப்படும் நீளமான பார்ட்ஸை தேள்களின் வாள்களை போல் இருந்தது என்றும், அந்த நீளமான பகுதி மூலமாக குண்டுகள் வைத்து சுடப்படுவதை அவைகள் வாள்கள் மூலமாக கொட்டுகிறது என்றும் யோவான் கூறுகிறார். சில 100 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் கூட இந்த வசனங்கள் எதை குறிப்பிடுகிறது என தெரிந்திருக்காது. ஆனால் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் எந்த வாகனங்களுமே கிடையாது. விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், பீரங்கிகள், துப்பாக்கிகள், ட்ரோன்கள் போன்ற எதுவும் முன்பு நாட்களில் கிடையாது. அவர்கள் நாட்களில் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டது இல்லை. இவைகள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஆனால் நமது நாட்களில் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் என்னவென்று நமக்கு தெரிகிறது. நமது நாட்களில் இவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. நமது சந்ததிதான் அறிவு பெருத்த சந்ததி, கடைசி கால சந்ததி. இனியொரு தலைமுறை வருமா என்பதே சந்தேகம்தான். எல்லா கடைசி கால தீர்க்க தரிசனங்களும் நமது நாட்களில் நிறைவேறி விட்டது. எனவே இனி இயேசுவின் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் மட்டுமே நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது.
அதி சீக்கிரத்தில் அதுவும் நிறைவேறப் போகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறியே தீரும். எனவே இனி எந்த நேரத்திலும் நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.